عمر رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا ودع رجلا أخذ بيده فلا يدعها حتى يكون الرجل وهو يدعو يد النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லுபத்துமான்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, வாகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா வத்தஅ ரஜுலன், யாராவது பயணத்திற்காக வேண்டி வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னா, பயணத்திற்காக வேண்டி வழி அனுப்பி வைப்பார்கள் என்றால், அஹத பியதிஹி, அவருடைய கையை பிடிச்சுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்துக் கொள்வார்கள். ஃபலா யதஉஹா, அவருடைய கையை பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மாட்டாங்க. ஹத்தா யகூன الرجل وهو يدعو يد النبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை அவர் விடாதவரை ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலிருந்து அவர் எடுக்கிற வரையும் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்துக் கொள்வார்கள். பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, யகூலு இஸ்தௌதிஉல்லாஹு தீனக, அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தையும் வஅமானத்தக, உன்னுடைய நம்பகத்தன்மையையும், வஆகிர அமலக, உன்னுடைய கடைசி அமலையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி துஆ செய்வாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் வருது, ஏதாவது ஒரு படையையோ ஒரு குழுவையோ யுத்தத்திற்காக ஒரு படையை அனுப்புவது சமயத்திலேயோ அல்லது ஒரு குழுவை வெளியூருக்கு அனுப்பக்கூடிய சமயத்திலேயோ இதே துஆவை, இதை அப்படி பன்மையாக புளூரலா நபிகள் நாயகம் இஸ்தௌதஅ அல் ஜைஷ இஸ்தௌத அல்லாஹு தீனக்கும் வ அமானத்தக்கும் வ ஹவாத்திம அமாலக்கும் அப்படி சொல்லி புளூரலா என்ன பண்ணுவாங்க, பன்மையாக சொல்லி துஆ செய்வாங்க அப்படிங்கிற இன்னொரு ஹதீஸ். இது அபூ தாவூத், திருமிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இன்னி உரீது சஃபரன், நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள நான் நாடி இருக்கிறேன். ஃபஸம்மித்னி, எனக்கு பயணத்திற்குண்டான பயண சாதனங்களை எனக்கு உதவியாக கிடைப்பதற்கு நீங்க துஆ செய்யுங்கிறார். பயண சாதனங்கள் எனக்கு உதவியாக கிடைப்பதற்கு நீங்க துஆ செய்யுங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸப்பதக அல்லாஹ் அத்தக்வா, அல்லாஹ் உன்னுடைய பயண சாதனமாக தக்வாவை அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி தருவானாக. பயண சாதனமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், உனக்கு தக்வாவை தருவானாக. கால, அவர் சொல்றாரு, சிதினி, இன்னும் கொஞ்சம் எனக்கு துஆ செய்யுங்க அப்படிப்பார். இன்னும் கொஞ்சம் துஆ செய்யுங்க அப்படிப்பார். வகஃபர தம்பக, அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செய்வாங்க. வகால சிதினி யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்வார். சிதினி
அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சொல்லலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படிம்பாங்க. வயஸ்ஸர லகல் கைர ஹைதுமா குன்த, நீ எங்க இருந்தாலும் நலவை அல்லாஹ் உனக்கு லேசாக ஆக்கி கொடுக்கட்டும். நீ எங்க இருந்தாலும் நலவை நன்மையை அல்லாஹ் உனக்கு லேசாக ஆக்கி கொடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை மேற்கொண்டவர் பயணத்தினுடைய உதவிகள் கிடைப்பதற்காக துஆ செய்யும். தக்வா உனக்கு இருக்கட்டும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கட்டும், நீ எங்கிருந்தாலும் உனக்கு நன்மைகள் இலகுவாக கிடைப்பதற்கு அல்லாஹ் இலகுவாக கிடைக்கட்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்காக துஆ செய்த இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாரு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி உரீது உஸாஃபிர, நான் பயணம் மேற்கொள்வதற்காக வேண்டி இருக்கிறேன். ஃபஅௌஸினி, எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படிங்கிறார். நான் பயணம் மேற்கொள்கிறேன், எனக்கு உபதேசம் செய்யுங்க யா ரசூலல்லாஹ் சொல்றார். கால ஸல்லல்லாஹு அலைஹி பித்தக்வல்லாஹ், நீங்க தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், இறையச்சத்துடன் இருந்துக்கோங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க வத்தக்பீரு அலா குல்லி ஷரஃபின், ஒவ்வொரு மேடான பகுதிகளுக்கு செல்லும் பொழுது தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசமாக இந்த இரண்டு செய்தியும் சொல்லி அனுப்புறார். ஃபலம்மா வல்லா, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அவர் விடைபெற்று செல்கிறார். பயணத்தை காண்டி வசியத்தை சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை அவருக்கு சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ்விடம் திரும்பி போறார். ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்ற பொழுது, ஃபலம்மா வல்ல ரஜுல், அந்த மனிதர் திரும்பி சென்ற பொழுது பால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி, அவருக்கு கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அத்வீலஹு அல் புஅத், அவருடைய பயண தூரத்தை சுருக்கி கொடுப்பாயாக, சமீபமாக ஆக்கி கொடுப்பாயாக, அவர் பயண தூரத்தை சமீபமாக சுருக்கி கொடுப்பாயாக. வஹம்மின் அலைஹி ஸஃபர், அவருடைய பயணத்தை இலகுவாக்கி கொடுப்பாயாக என்று அவர் போன பிறகு அவருக்காக வேண்டி என்ன பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. உள்ளவன் அல்லாஹ் நம் அனைவரையும்